முக்கிய செய்தி. தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்ய இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அமைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். தற்பொழுது இந்த உயர்மட்ட குழுவில் எத்தனை பேர் பங்கேற்றிருக்கின்றனர்? யார் யார் அவர்கள்? அது தொடர்பான தகவலை சொல்லுங்கள். வணக்கம். தேசிய தேர்வு முகமை, அதாவது NTA என்று சொல்லப்படுகின்ற தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படுகின்ற போட்டித் தேர்வு நடைமுறையில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள், டேட்டா பாதுகாப்பில் செய்யப்பட வேண்டிய முன்னேற்றங்கள், தேசிய தேர்வு முகமையினுடைய கட்டமைப்பு, அதனுடைய செயல்பாடு, அதில் செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் ஆகியவை குறித்து ஆராயவும் மத்திய அரசுக்கு பல்வேறு பரிந்துரைகளை வழங்கவும் மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவர் டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த குழுவில் சென்னை IIT-யினுடைய பேராசிரியர் ராமமூர்த்தி, அதே போல எய்ம்ஸ் முன்னாள் இயக்குனர் ரன்தீப் குலேரியா, தற்போது மத்திய கல்வி அமைச்சகத்தின் இணை செயலராக இருக்கக்கூடிய கோவிந்த் ஜெய்ஸ்வால் ஆகியோர்களை கொண்ட 7 பேர் கொண்ட குழு, உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அமைத்திருக்கின்றது. குறிப்பாக இந்த குழுவினுடைய முக்கியமான நோக்கம் என்பது இந்த தேர்வுகள் வெளிப்படைத்தன்மை கொண்டதாகவும் நேர்மையாகவும் சுமூகமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த குழு தனது பரிந்துரைகளை 2 மாதங்களுக்குள் மத்திய அரசிடம் வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவை அமைப்பதற்கான தற்போதைய தேவை என்ன என்று பார்த்தோமேனால், அண்மையில் NTA என்று சொல்லப்படுகின்ற தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்பட்ட நீட் நுழைவுத் தேர்வுகளில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்றதோடு வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த சர்ச்சை இன்னும் கூட ஓயவில்லை. அந்த சர்ச்சை ஓய்வதற்கு முன்பாகவே கடந்த வாரம், அதாவது ஜூன் 18ஆம் தேதி NTA நடத்திய UGC நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. ஏனென்றால் அந்த UGC நெட் தேர்வு வினாத்தாள் டார்க் நெட்டில் முன்கூட்டியே கசிந்தது என்று மத்திய அரசை ஒப்புக்கொண்டிருக்கின்றது. இந்த விவகாரமும் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கின்றது. வினாத்தால் முன்கூட்டியே கசிகிறது என்றால் அந்த சிஸ்டத்தில் எங்கோ ஒரு இடத்தில் பாதுகாப்பு சமரசம் செய்யப்பட்டிருக்கிறது, ஓட்டைகள் இருக்கிறது. அதில் ஏதேனும் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஹேக்கிங் கூட நடைபெற்றிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமையினுடைய செயல்பாடு தற்போது எப்படி இருக்கிறது, அது போதுமானதாக இருக்கிறதா, அதனுடைய உட்கட்டமைப்பு எப்படி இருக்கிறது, அதில் செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள், மாற்றங்கள், வினாத்தால் அந்த செட்டிங் செய்யப்படுகின்ற அமைப்பில் உள்ள பாதுகாப்பு அம்சங்கள் போதுமானதாக இருக்கிறதா, டேட்டா செக்யூரிட்டி புரோட்டோகால் என்பது போதுமானதாக இருக்கிறதா, அதில் என்ன மாதிரியான சீர்திருத்தங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக ஆராய்வதற்காக இந்த உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. நேற்று முன்தினம் செய்தியாளர்களிடம் பேசிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இது தொடர்பாக உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார். அந்த உறுதியை தொடர்ந்து தற்போது இந்த உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.